ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுடைய ஸ்கூல்ல? நூற்றாண்டு விழா. நடந்து போறீங்க. அண்ணா என்ன சொன்னா எங்களை மறைச்சு வச்சு தம்பி நீ ஆர்ஜி பிரகலானியா கேஜி அதிவான்னு கேட்கிறாரு. என்ன கட்டார்ல இருந்து இதுக்காக வந்தான் தம்பி. அப்பா என்னத்துக்கு கட்டார்ல இருந்து வந்தாரு? நூற்றாண்டு விழா. நூற்றாண்டு விழா பார்த்துருக்காரு பாத்தீங்களா? பல வருஷம் இன்றைக்கு தலைவா இருக்கு. ஒரு வருஷமா கஷ்டப்படுறேன் செய்யறதுக்கு. முடிக்கு தான் தனி காசா? முடி நல்லா இருக்கான். முடி சூப்பர், வேற நல்லா இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிரமுகர் அப்படி தான் சொல்லணும். இந்த ஸ்கூல்லேயே படிச்சு இன்னைக்கு வந்து இந்த நிலை முதலாவது பட்டதாரி இன்றைக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட நிதிகளை எங்களோட பாடசாலைக்காக முதலீடு செய்திருக்கிறார். 2012 ஓஎல் பேச்சோடது பயிர்களை வந்து அப்படியே காட்டுறீங்க. எவ்வளவு பெரிய கேக்கு எவ்வளவு ஸ்பீடா போறாங்க. ஓகே, இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்களாம் வந்து மீட் பண்ணிருப்பீங்க. இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்களும் அதே நடத்தலாம் போய்கொண்டிருக்கோம். கலந்து வருது. கிளம்ப போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. என்னென்னு சொன்னால் ஒருத்தங்களை வந்து கைது பண்ண போகிறோம் அப்படிலாம் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்ன ஆமாம், நீங்கள் இன்ட்ரோ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிருக்கீங்க என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லி. இன்னும் வீடியோ எடுக்கல, ஆனால் இன்ட்ரோ பார்த்தா விளங்கிடுவோம். ஏன் சொல்கிறோம் அப்படி இன்ட்ரோவில் போட்டு எடிட் பண்ணும். அதாவது வீடியோவில் என்ன நடிக்கணும்னு சொல்லி சுவாரஸ்யமாக காட்டிட்டு போனேன் இன்ட்ரோவில். அதனால தான் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா மட்டக்களப்பு மாங்காடு சரஸ்வதி வித்யாலயத்தோட 100ஆண்டு விழா இன்னைக்கு. என்ன ஆமாம், அதாவது தேத்தாத்தீவில் நேரத்தில் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து. அந்த வீடியோ ஒரு எதிர்ச்சியாக தான் எடுத்துனாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு உண்மையிலே அந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு சந்தோஷம். நாங்களும் போய் இந்த சந்தோஷமாக வீடியோ எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அங்கே தான் போகிறோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி போய் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏண்டா காலையிலே வந்து இதை பார்க்குறது நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. அட இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டா. அதான் போயிட்டு இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரியா?
போல ஸ்கூலா பிள்ளைகள் வந்து டயர்ட் ஆயிட்டு அவங்க டான்ஸ் ஆட முடியாது, ஏதாச்சும் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கணும். நிறைய தூரம் போய் வந்தாலே பேண்ட் அடிச்சு வந்த பிள்ளைகள் அப்போ கொஞ்சம் மிந்திட்டோம் போல நம்ம மீந்திட்டோம். வேன் அடிக்குது, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு களைப்பா இருக்கு. பிள்ளைகள் வேன் அடிக்கிறல நடந்து போறீங்க. ஓகே, என்னோட சொன்னா பின்னால வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை வந்து நாங்க முறியடிச்சு தான் பேசணும். என்ன எடுத்துனா இப்போ வந்து செகண்டா இருக்குது, ரெண்டாவது. ஆமா, ரெண்டாவது வந்து இருக்கு. ஆமா, இந்த பச்சை மட்டும் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சி போயிடும் போல இருக்கு. பாருங்க, ஆனா அந்த இயற்கையோட சம்பந்தப்பட்ட பிடிச்சிருக்கு. ஆக்கலவா என்ன செக்ஷனா இருந்தாலும் அந்த பேண்ட் அடிக்கிற மாதிரி தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும் பழைய நினைவுகள் தான். அம்மாச்சி நாடுறத பாருங்க. மூணாவது இங்க அம்மாச்சி நாடுறத பாருங்க. வயசு போனால டான்ஸ் பாடல பாத்தீங்களா? ஒரு மாசம் கூட இது பண்றீங்க. ஸ்கூல் வேலை எல்லாமே ஓகே. இப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்களாம் வந்து மீட் பண்ணிருப்பீங்க. இந்த தருணம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் இப்போ முதல் படித்தாங்களோ எல்லாரும் ஒன்றா சேரும்போது நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து திரும்ப பண்ணி பிள்ளை குட்டியோடலாம் இருந்து எல்லாரும் ஒன்றா கொண்டு வர சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து. ஓகே, இப்போ செய்தோம். ஓகேண்ணா, நன்றி. ஓகே, இதுதான் நீ ஸ்கூலோட உள்புற தோற்றம் மேடம். ஆமாம், இப்படிதான் இருக்கு ஸ்கூல் ஃபுல்லாக. என்ன சொன்னால் அவ்வளோ இடைவெளிகள் இல்லை போல இருக்குன்னு. ஓகே, இந்த ஸ்கூலோட வந்து பிரதி அதிபர் இவர் தான். என்ன பேர் உங்களோட பேர்? சோதீஸ்வரன். ஓகே, இப்போ எத்தனை வருஷமா வந்து இங்கே கடமையாடுறீங்க? நான் 3.5 வருடமாக கடமையாடுறேன். 3.5 வருஷமா. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேட்ச் மாணவர்கள் வந்து இதை ஒழுங்கு செஞ்சுருக்காங்க? இது எங்களோட பாடசாலையில் இதுவரையும் கற்ற அனைத்து மாணவர்களும் இந்த இதில் பங்கு ஏற்றிருக்கிறார்கள். நமது பழைய மாணவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக ஆகாது. இந்த பிரம்மாண்டமான நுழைவாயில் கூட எமது பழைய மாணவர்கள் தான் செய்து தந்தவர்கள். அந்த வெளிச்சுவருக்கான வர்ணங்கள் பூசி அழகுபடுத்தியது எங்களோட பழைய மாணவர்கள். சரஸ்வதி சிலைக்கான நுழைவாயில் அமைத்து கூடாரங்கள் அமைத்து அழகுபடுத்தியது எங்களோட பழைய மாணவர்கள். இன்றைக்கு 2 கோடிக்கும் மேற்பட்ட நிதிகளை எங்களோட பாடசாலைக்காக முதலீடு செய்திருக்கிறார்கள். 2 மேடைகள் அமைத்து எங்களோட பழைய மாணவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். 4.5 லட்சத்துக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான விஞ்ஞான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். எமது வித்தியாலய மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் நூற்றாண்டு நிகழ்வு இன்று சர்வதேச ரீதியில் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் அந்த நவீனத்துவம் உடையதாக மாற்றிருக்கிறார்கள். ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி சாதனங்களை தந்திருக்கிறார்கள். நூற்றாண்டு விழா நினைவு தூவி ஒன்று அமைத்து மிக பிரம்மாண்டமாக அமைத்து தந்திருக்கிறார்கள். ஆமாம் சார். இப்போ வந்து இது வந்து எத்தனையாம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஸ்கூல் வந்து?
1922 ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எமது பாடசாலை இன்று நூற்றாண்டு விழாவினை கண்டிருக்கின்றது. இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட மாணவர்களையும் 30க்கும் மேற்பட்ட ஆசிரியரையும் கொண்டு ஒரு உயர்தரத்திலே கலைப்பிரிவினை மட்டும் கொண்ட ஒரு வன்சி பாடசாலையாக எமது பிரதேசத்திலே ஒரு சிறந்த பாடசாலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலையிலே பல வைத்தியர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், பொறியியலாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், கல்வியலாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், கல்வி நிர்வாக சேவை உத்தியோகஸ்தர் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு பணிப்பாளர் கிழக்கு மாகாணம் அவரும் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டது. எங்களோட பாடசாலையிலே முதலாவது பட்டதாரி மாணவராக திகழ்பவர் கல்வி நிர்வாக உத்தியோகஸ்தராக இருந்து உதவி அரசாங்க அதிபராக இருந்து தற்போது கிழக்கு மாகாண போலீஸ் ஆணைக்குழு பணிப்பாளராக இருக்கின்ற திரு எஸ் அருள்ராஜா அவர்கள் தான் இந்த பாடசாலையிலும் இந்த கிராமத்தில் முதலாவது பட்டதாரி மாணவனாக திகழ்கின்றார். இவர் பல அமைச்சுக்களின் செயலாளராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட கல்வி மான்களையும் புத்திஜீவிகளையும் உருவாக்கிய எமது மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலய இன்று சர்வதேச ரீதியிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே நாங்களும் கலந்து கொள்வதை இட்டு நாங்களும் இந்த இடத்தில் ஒரு ஆசிரியராக பிரதி அதிபராக இந்த மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் இருப்பதை இட்டு மட்டிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை மிகச் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையும் எமது தொடர்பினை ஏற்படுத்திய ஊடகவியலாளர் அவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, டீச்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கூலோட இப்போ தற்போதைய அதிபர் வந்து வணக்கம் டீச்சர். வணக்கம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷமாக இந்த ஸ்கூலில் வந்து கடமையாற்றி கொண்டிருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக இந்த பாடசாலையில் கடமையாற்றி கொண்டிருக்கேன். 10 வருஷமாக போய் போய்கொண்டிருக்கேன். இன்றைக்கு வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறீங்க சந்தோஷமா? நூற்றாண்டு விழா 2022 5ஆம் மாதம் 1ஆம் தேதி கொண்டாட வேண்டிய விழா. நாங்கள் இந்த நூற்றாண்டு விழா முடிகிறதுக்கு இடையில இதை கொண்டாடணுமென்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு அதிൻ്റെ நடவடிக்கையை தொடங்கி இருக்கோம். எதிர்வரும் 25ஆம் தேதி 4ஆம் மாதம் பரிசளிப்பு விழாவோட ஒரு கலை நிகழ்வோட இந்த நிகழ்வை நிறைவு செய்வேன். இன்னும் முடியல. இன்னும் முடியல. இதோட இன்னும் முடியல. இல்லை. சரி, உண்மையிலே சந்தோஷம். வந்து இப்போ இன்றைக்கு வந்து ஃபங்க்ஷனில் எத்தனை அதாவது இங்கே படித்து போன அந்த பழைய மாணவர்கள் இருக்கானே, அப்படி எத்தனை பேட்ச் கலந்து கொண்டு இருக்கு? கிட்டத்தட்ட 20 பேட்சை சேர்ந்த மாணவர்கள் இந்த ஊர்திகள் பழமை வாய்ந்த பேச்சுன்னு சொன்னால் கடைசி 1991ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டுலேருந்து அப்படி இப்போ வரைக்கும் 2018 வரைக்கும் 2000 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் செய்தோம். உண்மையில் எங்களுக்கு சந்தோஷம். இன்றைக்கு வந்து எல்லாரும் சந்தித்தது வந்து நன்றி டீச்சர். நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிரமுகர் அப்படி தான் சொல்லணும். இந்த ஸ்கூல்லேயே படித்து இன்னைக்கு வந்து இந்த நிலையில் முதலாவது பட்டதாரி மாணவன் சொல்லி அவர்கிட்ட வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பேசுவோம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? அருள்ராஜ். ஓகே, இப்போ வந்து என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் என்ன கடமையாற்றுறீங்க? இப்போ தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் கிழக்கு மாகாண பணிப்பாளராக கடமையாற்றிக்கொண்டு இப்போ வந்து அந்த பிரதி அதிபர் கலைக்கவளம் வந்து உங்களை பேர் தான் நிறைய சொன்னார். முதலாவது பட்டதாரி இப்போ வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லி உண்மையில் எங்களுக்கு சந்திக்க கிடைச்சதுல சந்தோஷம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ முதலாவது இந்த ஸ்கூல்ல இருந்து போனன்ற ரீதியில், அதாவது பட்டதாரி மாணவன் போன ரீதியில் இந்த ஸ்கூலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் நினைக்கிறேன் 1972ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வரையும் தான் இங்கே இருந்தது. 7ஆம் ஆண்டு வரையும் தான் இங்கே நான் படித்தேன். நான் அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 1981ஆம் ஆண்டு முதலாவது இந்த மாங்காடு கிராமத்திலிருந்து முதலாவது பட்டதாரியாக நான் யாழ் பல்கலைக்கழகத்தை சென்று பட்டதாரி பட்டம் பெற்றேன். அதுக்கு பிறகு பிரதேச செயலாளராக இருந்து மேலதி அரசாங்க அதிபராக 6 வருடம் திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு மேலதிக செயலாளராக ஒரு 5-6 மினிஸ்ட்ரியில் வேலை செய்திருக்கிறேன். தற்பொழுது நேஷனல் போலீஸ் கமிஷனில் பணிப்பாளராக கடமையாற்றுகிறேன். இந்த பாடசாலையினுடைய சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் 1922ஆம் ஆண்டு இது பதிவு செய்யப்பட்ட பாடசாலையாக மாற்றம் பெற்றத்திலிருந்து கடந்த வருடம் 2022ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடம் மே 1ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த வருட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்றைக்கு நடைபவனி நடைபெற்றது. அது சம்பந்தமாக இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் நிறைந்த
அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது பார்க்கின்ற போது இந்த பாடசாலையிலிருந்து முதலாவது தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிக்கு பின்னர் நான் நினைக்கின்றேன் இப்போ 100க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கிய ஒரு பாடசாலையாக இந்த கிராமம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. முன்னோடியாக இந்த பாடசாலை சிறப்பாக இப்போ வந்து 100க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருந்தாலும் கூட அந்த அத்தனை பட்டதாரிகள்லேருந்து முதன்மை பட்டதாரியாக வந்து நீங்கள் தான் திகழ்றீங்க. அதில் வந்து உதாரணம் மட்டும் சொல்லலாம். இப்போ நீங்கள் போனதுக்கு பிறகு தான் எத்தனையோ பட்டதாரிகள் வந்து உருவாயிருக்காங்க. அந்த வகையில் வந்து நாங்களும் வந்து பெருமை அடைகிறோம், சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு பட்டம் பெற்றதுனால இந்த ஊரே வந்து பெருமை அடைஞ்சிருக்கு மேடம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட வந்து கிடைச்சது. ஓகே, நன்றி. சொல்ல விரும்புறீங்களா? இல்லை இந்த எதிர்காலத்தில் இந்த பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் விரும்புகிறாங்க அந்த பாடசாலையை நல்ல முறையில் அபிவிருத்தி செய்து இந்த பாடசாலை மாணவர்களுடைய பெறுவர்கள் எதிர்காலத்தில் உயர்தர வகுப்பு காப்போத்த சாதாரண தர மற்றும் புலமை பரிசில் போன்ற பரீட்சைகளில் சிறந்த பெறுவர்களை எதிர்காலத்தில் பெற்று இந்த பாடசாலைக்கு பெருமை தேடி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெற்றார்களுடைய பழைய மாணவர்களுடைய அவாவாக காணப்படும். இதுதான் நான் இதில் கேட்டுக்கொள்வேன். நன்றி. ஓ மை காட், இப்படிதான் முடிக்கணும் போல. என்னன்னு சொன்னா நல்லா தரமான ஒரு வெயில் அடிக்குது, நெருப்பு வெயில். இப்போ அவங்க தான் ஊர்வலம் போறாங்கன்றது இல்லை, இப்போ நாங்களும் அதே ஊர்வலத்துல கலந்து கொண்டோம். என்னன்னு சொன்னா பாதியில கலந்துட்டோம். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா காலையிலே ஆரம்பிச்சவங்க, அவங்க வந்து காலையில ஆரம்பிச்சப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், செம்ம ஹீட்டா இருக்கும், நெருப்பா இருக்கும். ஓகே, இது வந்து வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு புரிஞ்சு கொள்ள முடியுதா? என்னை மீட்டுக் கொள்ளுங்கள் ஸ்டூடெண்ட்டுக்காக வேண்டியிருக்கு. சிறுவர்கள் துஷ்பிரயோகம் அதெல்லாம் வந்து உள்ளடக்கி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு கருத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஜெயில் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ சிறுவர்கள் துஷ்பிரயோகம், பொருளாதார நெருக்கடி, இதுக்குள்ளெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து முடக்கப்பட்டு எவ்வளோ அவதி விடுறாங்கன்றதை வந்து எப்படி அதை காண்பிக்கிறதுக்காக தான் இதை காட்டியிருக்காங்க பாருங்க. என்ன வாசி மட்டக்கிளப்பு மாங்காடு சரஸ்வதி வித்யாலயம். அதாவது நிறைய பேர் வந்து இந்த மட்டையை வச்சு கொண்டு செஞ்சுருக்காங்க. அதாவது தென்னை மட்டை அவங்களோட புக்ஸ் அவ்வளோ அப்படி அடிக்கிறீங்கன்னு பாருங்க, பழமை மாறாதது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆக்களை பாருங்க, எப்படி பெரிய ஆக்கலண்டு. ஓகே, என்னென்னு சொன்னால் தங்கச்சி வெயிலாக இருக்குது என்று சொல்லிட்டு இந்த பக்கம் போனாங்க, நில்லுங்க அப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. சரிம்மா, இப்போ உங்களோட பேர் என்னம்மா? யதுசினி. யதுசினி, எத்தனை வயசு உங்களுக்கு? 13 வயசு. வந்து 8ஆம் படிக்கிறீங்க? 8ஆம் படிக்கிறீங்க. ஓகே, படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுடைய ஸ்கூலில்? நூற்றாண்டு விழா. நூற்றாண்டு விழா, ரைட். ஓகே, இப்போ இது எத்தனை நாளாக வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நடந்துச்சு? கனகாலமாக இருந்து. இப்போ நீங்கள் 8ஆம் ஆண்டு பேச்சு வந்து தனியாக போகிறீங்களா இல்லை ஆளுக்கால ஒரு பக்கம் எல்லா பக்கம் போகிறீங்களா? எல்லாருக்கும் கெட்டப் போட்டோம். எல்லா பக்கம் ஒவ்வொரு காஸ்டியூமில். இப்போ நீங்கள் வந்து இந்த காஸ்டியூம் இப்போ என்ன சொன்னால் இதுக்கு மேலே வந்து வெயிலில் தங்கச்சால நடக்க முடியாதுன்னு வீட்டை வழி விட்டாங்க அப்படியா? சரி, இப்போ இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போகிறாங்க, களவாஞ்சுடி மணல் ரோடு வரைக்கும் போயிட்டு திரும்புறதா? 8ஆம் ஆண்டு படிக்கிறவங்கலாம் ஸ்கூல் யூனிஃபார்மோட போகலையா? இல்லை, சிலாக்கள் யூனிஃபார்ம். நீ சிலாக்கள் வந்து இப்படி காஸ்டியூம். இப்போ காஸ்டியூம் போட்டவங்களாம் வந்து இப்போ காஸ்டியூம் மாற்ற போகிறீங்களா? மாதிரி போக போகிறீங்க. அடிக்கிற வெயிலுக்கு சும்மா என்ன செய்யறது, நடக்கிறது எல்லாம் தான் இருக்குது. சரியாம்மா, ஓகே, சரி, பார்த்துக்கோங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. அண்ணா என்னன்னு சொன்னால் எங்களை மறைச்சி வச்சு தம்பி நீ ஆர்ஜி பிறகுலானியா கேஜா தீவான்னு கேட்குறாரு. என்ன நான் பார்க்குறேன் நீங்களா? கண்டிப்பாக உங்களோட எல்லா ஒவ்வொரு நாளும் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கட்டாலேருந்து இதுக்காக வந்தான் தம்பி, உங்களோட எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். நூற்றாண்டு விழா கொண்டு வந்து இதுக்காகவே நான் வந்தேன். எங்கே எவ்வளோ தூரத்தில் போனாலும் நம்ம திரும்ப வரணும். எங்களை வளர்த்து விட்ட பாடசாலை தானே, அதுக்கான ஒரு மரியாதை செலுத்தணும்ன்றதுக்காக. இனி நூற்றாண்டு விழான்னு சொன்னா இனி 200 தான் வரும் போல இருக்கு. இந்த நூற்றாண்டு விழாக்காண்டி
எங்களுக்கு இன்றைக்கு மட்டும்தான் இன்றைக்கு மட்டும்தான். அடுத்த இதுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இவர் வந்து எனக்கு முதல் பேச்சு, அதுக்கு அடுத்த பேச்சு நாங்கள். இவர் 2001, நான் 2000 பேச்சு. ஓகே அப்ப எல்லா அப்புறம் வந்து கலந்து கொண்டீங்க. ஓகே இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு ஒன்று சொல்லி தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு 100% தெரியும். காரணம் என்னன்னா உங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு என்னட்டு. நான் இல்லைன்னா உங்களை கால் பண்ணி கண்டிப்பா கூப்பிட்டுருப்பேன். என்னன்னா கட்டார்ல இருந்து ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க எப்படின்னு சொல்லி. ஒரு கிழமைக்கு முதல்ல வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப கட்டார்ல இருந்து இப்போ ஒரு 3 நாளைக்கு இன்னொரு அண்ணா சொன்னாங்க. நான் கான்டாக்ட் பண்ண நான் தானே உங்களை. நீங்க தானா? சர்ப்ரைஸ் என்ன எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆண்டு தெரியாது. அப்போ தான் ஓகே. அப்ப இன்னைக்கு இப்போ எது வரைக்கும் போக போறீங்க? இன்னைக்கு நாங்க பண்றோம், அதாவது நம்ம வளைய கல்வி அது வரைக்கும். நீங்க வந்து 2000 ஆண்டு ஓயல் பேச்சு. ஓயல் பேச்சு. அப்பா மறந்துருக்கோம். நாங்க வேலை எடுத்துட்டோம். அது எப்படி சொல்ற வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திச்சீங்களா? எல்லாரையும் சந்திருக்கோம். பழைய ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாரையும் சந்திச்சது மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன சொன்னா இப்ப எல்லா அப்புறம் குழந்தை குட்டிகள் சொல்லி வந்துருவாங்க. இப்ப இப்ப அந்த வெகுநாட்கள் இவர் என் மகன் தான். ஓடி இவர் என் மகன் தான். அண்ணாவோட மகனும். ஓகே சூப்பர் சூப்பர். உங்களோட பேர் என்ன? ஜெரோஸ். ஜேரோஸ். அப்பா என்னத்துக்கு கட்டார்ல இருந்து வந்தாரு? நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா பாத்தீங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். சரி நான் சந்திச்சேன். சந்தோஷம். கண்டிப்பா சந்தோஷம். முடிப்போம். இன்னைக்கு அப்டேட் தருவோம். கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட வீடியோ நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. ஓகே ப்ரோ. தேங்க் யூ so much. ஓகே தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. ஓகே ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். மரக்கறி வேணுமா? மரக்கறி எல்லா மரக்கறி வகையில வந்து இந்த பயிர்களை வந்து அப்படியே காட்டுறீங்க. சட்டப்படி இருக்கு. கதைக்கிறது எந்த அளவுக்கு விளங்கும்னு சொல்லி தெரியல. நான் சவுண்ட் அப்படி இருக்கு. 2008 ஓயல் பேச்சு. இது கல்வியை புறக்கணித்தவன் எதிர்காலத்தை இழக்கிறான் அப்படின்னு ஒரு வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெற்றியின் திறப்புகோள் கல்வியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008 ஓயல் பேச்சு. நிறைய இடங்கள்ல வந்து நேச்சுரல் தான் அப்படியே காட்டி வராங்க. ஒன்று பச்சை மட்டை இல்லைன்னு சொன்னால் பண மட்டை அப்படி சொல்லி எல்லாத்தையும் வந்து காண்பிச்சு வராங்க பாருங்க. ஆனா அந்த ஃபன் மூமெண்ட் காலையில் எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க. சரியான கலைப்புல போறாங்க. ஆரம்பத்துல வந்து அங்கால போயிட்டு வந்தவங்க அதுல இருந்தா கொஞ்சம் இதாயிட்டோம். ஓகே என்ன உண்மையில வந்து இப்படியான அந்த 100 வருஷத்துக்கு இப்படியான நிகழ்வுகளை பார்க்க வந்து எல்லாரும் ஒருமிக்க சந்திக்க சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கும். என்னடா இது நம்மளே ஸ்கூல்ல நம்ம ஊர்ல எப்படா நடக்கும் எப்படி நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு இதில் பார்க்கும்போது என்ன மீடியா மட்டும் இவங்களை மீடியா எடுக்கணும். எல்லாரும் செம்மையா இருக்கு. உண்மையில எப்படி என்ன நினைக்கிறீங்க? எங்கட ஊர்ல என்ன நடக்குது நிச்சயமா இதை விட பிரமாண்டமா செய்யணும். சிறிய ஊர் தான் இருந்தும் சிறிய ஊரா இருந்தாலும் பெரிய எங்களுக்கு எல்லா பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. எல்லா பேரும் சந்தோஷம். உண்மையிலே ஒவ்வொரு
நானும் தான் போனது நம்ம அந்த தேத்தாதீவுக்கு பண்ணக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நம்மளே ஸ்கூலில் இப்போ நடக்கும்டான்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோஸ் பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருக்கு. இது என்ன சரி வித்தியாசம் மாதிரி ஹெலிகாப்டர் பேசாம இதுல ஏறிட்டு போயிடலாம் போல இருக்கு அடிக்கிற வெயிலு. அதுவும் வந்து இந்த இப்படி டொட்ஸெல்லாம் இருக்கிறத பார்த்தா அந்த ராணுவங்கள் அது இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப சென்னைக்கு கிளம்ப போறோம் தீவா விட்டாலும் அப்படி நாங்க சென்னைக்கு கிளம்ப போறோம். டெலி அடுத்து வந்து ஃபிளைட். ஓகே, இப்போ ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்றில் வந்து போயிடலாம். இருக்காங்க அப்படி செய்யறது வெல்டிங் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் என்ன பேச்சுதான் காணல ஆக்களை காணல. ஆக்கள் இல்லாமல் அது மட்டும் போகுது. அப்படியா? 2011 ஓயில் பேச்சு 2012 ஓயில் பேச்சோடது எல்லாமே வந்து வருது. ஆனால் அந்த பெச் பாட்டி தான் கொஞ்சம் டயர்டாகி பின்னுக்கு வராங்க. இதுக்கு வந்து ஆக்களை காணல 2011 ஆமாம். இது மட்டும் போய் கொண்டு இருக்கு. காணல ஆகல. அப்போ அந்த வார அவங்க தான் போல இருக்கு. அப்படி முன்னுக்கு வந்து இதை செஞ்சு விட்டுட்டு அது பின்னால பாக்ஸை வச்சு கொண்டு வராங்க. இப்படி வராங்க. அப்படி எல்லா பேரும் வந்து செம்ம களைப்பாயிட்டாங்க. அவ்வளோ களைப்பு. டிஜேடாப்பா டிஜே இது எம்மா பெரிய கேக்கு. அடே எவ்வளோ பெரிய கேக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. இந்த கேக்கா இருக்குமோ விழாத காத்துக்குது இல்லை ஃபுல்லாக அந்த உள்ள எதுவும் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேட்சுக்கு ஆகலை எங்க ஏரியா ஒருவேளை எல்லாம் மூண்டு அவங்கடானும் என்ன தெரியுது. இன்னும் தப்பா சொல்ற மட்டும் சொல்லி தெரியல. என்னன்னா ஆக்கள் பின்னுக்கு போனால் தான் கேட்டு தெரிஞ்சு விடலாம். சொன்னா 3 நாள் போகுது, அதுக்கு பின்னால் ஒரு டீம் தான் போகுது. அவங்கள தான் இருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது 2012 ஓயில் வச்சு அப்போ 2015 வச்சு தான் அவ்வளோ 3 கொண்டு வராங்க. ரைட் கேக் கொண்டு பிளேன் அடுத்தது அவங்க டான்ஸ். ரைட். அந்த ஒவ்வொரு ஆள்ற காஸ்டியூமே பாருங்க. அவங்க டிஷர்ட் ஜெர்சி அடிச்சிருக்கிற வந்து ஒரு விதமா இருக்கு. ஆனா ஐயாட முடிக்கு தான் தனி காசா. முடி நல்லா இருக்கான். ஐயாட முடி சூப்பர் வேற நல்லா இருக்கு. பிரசாந்த் டான்ஸ பாத்தீங்களா? ஆடு 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 மொத்தம் ஆயிடுறாமா ஆடு ஆடு. இது 2012 2013 இது வந்து 2014 2014. அப்ப இடையில 2013 காணல. 2012 போகுது 2014 என்ன தெரியல. எல்லாம் மாறி வராங்களே. எல்லாம் வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. நீங்கள் அந்த தேதாதீவு இதில் பார்க்கக்குள்ள இருந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி வேற வரும். ஆனால் அந்த சிங்கத்தை மட்டும் பாருங்க. சிங்கம் வந்து கலரே மாறி இருக்கு. எனக்கு கலர் வந்து சிங்கம் என்ன கலர் அது நீல கலர்ல இருக்கு. பார்த்தீங்களா வித்தியாசமா இருக்கு. பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. தெரியாது. நம்ம சும்மா திடீர்னு வந்து நிற்கும் தானே. நல்லா இருக்கு பாதுகாப்பா. அங்கால லுங்கி டான்ஸ் ஆடுறாங்க போல இருக்கும். அதே மாதிரி பாப்பேன் 2015 ஓஎல் பேட்ச். ஓகே, இது வந்து 2K 15 என்னடா 2015 ஓஎல் பேட்ச். அது 2015 ஓஎல் பேட்ச் ஓடுது. ரைட். ஓகே சூப்பர். டான்ஸ் பாருங்க. ஆமா, எல்லா பிள்ளைகளுமே கலைச்சு போயிட்டுது. அடிக்கிற வெயில் வந்தா அப்படித்தானே. இது
கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸை வச்சு அப்படி பண்ணிருக்காங்க. 2017 ஓயில் பெச்சோடு இது. வாலிபால், ஃபுட்பால், அந்த உயரம் கிரிக்கெட் எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதை காணும். டான்ஸ் ஆடுற மாதிரி யாரே தெரியல, எங்க பார்த்தாலும் நடந்துதான் போய் கொண்டிருக்காங்க. எல்லா பேரும் அப்படியே கலைச்சிட்டாங்க. அதுல ஒன்றரை சில பேர் வந்து ஆடி போறாங்க, மிச்சம் அவ்வளவு நிறைய பேர் வந்து நடந்துதான் போறாங்க. நடந்துதான் போக முடியும். என்ன சொல்றேன்னா டான்ஸ் ஆடி போறாங்க இல்லைன்ற மாதிரி. இது வந்து 2018 ஓயில் பேச்சோட இது வந்து சப்புறதுக்கு சைட்ல வருமே அந்த இது, அதை வச்சு நடுவில் வந்து பாரதியாரை வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. 2018 ஓயில் பேச். எல்லா பேரும் பாட்டு போட்டு தான் போய் கொண்டிருக்காங்க. ஆனால் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து இல்லை, கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி எப்படி அவங்க சொன்னாங்க இவர் அந்த சித்திரமாரி படியாரு சித்திரமாரி. ஓகே ஓகே, உங்களை பற்றி தான் முன்னுக்கே வந்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க. பல வருஷம் நான் இன்றைக்கு தடையிலவா இருக்கு. ஒரு வருஷமா கஷ்டப்படுறேன் செய்யறதுக்கு. இன்னைக்கு ஃபுல் ஹாப்பி. மூமெண்ட்டை பார்த்தா கடைசி வரைக்கும் நினைக்காம போவீங்க. நிறைய பேர் வந்து டான்ஸ் பண்ண போறாங்க. காரணம் இன்னும் மீதம் இருக்கு. இப்பதான் முக்காசி கல்வாஞ்சி ஹாஸ்பிட்டல் இடம் எங்களுக்கு. அங்கதானே போறாங்க, அங்கே அட்மிட் பண்ணலாம். உங்களோட பேச்சு எத்தனை? நாங்க 2018 லாஸ்ட் பேச்சு நீங்க லாஸ்டா போறவங்க இதுக்கப்புறம் முடிஞ்சு நான் வந்து கொஞ்சம் கண்ணீரம் ஆயிட்டேன். இப்ப எல்லாத்தையும் பார்த்து லாஸ்ட் டைம் உங்களை தான் எடுக்கிறாங்க. ஸ்கூலை பத்தி சொன்னவங்களா? ஸ்கூலை பத்தி என்ன சொல்றாங்க? பெருமையா இருக்கு. நாங்க படிச்சு இப்படி உண்மையான அன்பான நண்பர்களை சேர்த்த இந்த ஸ்கூல், நல்ல ஆசிரியர்கள், கடும் சந்தோஷம். ஒன்லி ஃபன். நாங்களே வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் இந்த ஒரு நாள் எங்கட ஸ்கூல்ல வராதான்னு சொல்லி. ஆனா நீங்க வந்து கொண்டாடுறீங்க. போன வருஷம் இது கொண்டாட வேண்டியது. ஸ்கூலுக்கு நாங்க ஃபுல்லா மாத்தி போட்டு ஸ்கூலை மாத்தி போட்டு நாங்க செய்வோம் எடுத்த ஒரு வருஷமா கோடிக்கணக்கில் செலவழிச்சு ஸ்கூல் 1.5 கோடி செலவாயி எல்லாரும் பழையமான எல்லாரும் சேர்த்து லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நிறைய தடையில தான் இன்னைக்கு தான் அது கனவு நினைவாயிரு. மதியத்துக்கு அன்னதானம் என்ன போடுறாங்களா? எல்லாம் வச்சு சாப்பாடு. இன்னைக்கு என்ன நாள்ரா? வியாழனா 25ஆம் தேதி லாஸ்டா வந்து ஸ்பெஷலா செய்றீங்க சொன்னீங்க. கழுதாளோட பேர்ல அப்படியே உங்களோட பெஸ்ட் பேர்ல இது சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, புதுசா இருக்கு. உள்ள சொன்னியால் நவுல விடுவாங்க எங்கட பேர். பாத்தீங்க நம்ம நேச்சர் பேர் உண்மையே சொல்ல இல்ல 22 23 விளையாட்டு கிரிக்கெட் பழையமான சங்கம். நல்லது. ஓகே ஓகே. நான் எங்க போனா நாங்க சாப்பாடு கொஞ்சம் போயிட்டாங்க. அங்க போயிட்டாங்க அவங்க. சரியா சந்திப்போம். நான் சொன்னாடி வரும் சரி ஓகே.
ஓகே, என்னன்னு சொன்னா இப்ப எல்லாம் வந்து முடிஞ்சு அடிச்ச வெயிலுக்கு தான் வந்து லேஞ்ச் போட்டிருந்தாரு. அப்ப நிழலுக்குள்ள வந்து அதை விடல, சூடு மண்டை சூடு குறையாம இருக்கு. அதான் என்ன வெயில் தான் அதாமாச்சு வேலை விட்டுறாய். நாங்க வீடியோ எடுக்க அவர் போறாரு. என்னன்னு சொல்லிச்சுன்னா வீடியோ எடுக்க மரியாதை ஒரு மனுஷனா கூட மதிக்கல உங்களை பாத்தியா? அதான் நல்லா இருக்கு. என்னன்னா அந்த ஃபன் மூட்ல நம்மளும் போயிருந்தா டான்ஸ் பண்ணி அப்படி இப்படி போயிருந்தா அந்த வெயிலெல்லாம் தெரிஞ்சிருக்காது. கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் வெப்சைட் ஒவ்வொன்றையும் வீடியோ எடுக்கணும் பண்ணுறதுக்காக வந்து அப்படி ஓடி தெரிஞ்சாலும் அந்த வெயில்ன்றது தெரியுது. என்ன தெரியும். ஆனால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எங்களுடைய ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க. நம்மளும் ஒரு நாள் செய்யும் கண்டிப்பா தரமா செய்யும். பிரிச்சு சொல்லல அங்கே செஞ்சேன்னு சொல்லி என்ன இருந்தாலும் வந்து இப்போ இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க ஆசைப்படுறாங்க இந்த ஸ்கூல்ல செய்யணும். அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்ல நாங்கள் கடைசி வரைக்கும் படிச்சிருக்கோம். அந்த ஸ்கூல்ல செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அந்த நாளுக்கு நாங்க மரண வெயிட்டிங்ல இருக்கோம். அந்த பொன்னான நாட்களுக்கு இப்போதுல இருந்தே மரண வெயிட்டிங்ல இருக்கு. உண்மையில அப்படி எங்களுக்கு மட்டும் இல்ல, உண்மையில அந்த வீடியோ பாக்குற ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் இருக்கும். அது சொல்லுவாங்க இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க எங்களுடைய ஸ்கூல்ல இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி. அப்படி யாராவது நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஸ்கூலுடைய பேரை வந்து கொமாண்ட்ல சொல்லுது. நாங்களும் தெரிஞ்சு இந்த ஸ்கூல்ல படிச்சீங்க எத்தனாம் ஆண்டு பேச்சு நாங்களும் வந்து ஆசைப்படுறோம் அப்படி சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமாண்ட்ல சொல்லுங்க. என்ன சொன்னா நாங்க இதுக்கு முதல்ல வந்து 100ஆண்டு விழா அப்படி சொன்னா தேத்தாத்தீவு மகா வித்தியாலயத்துல வந்து நாங்க வந்து அந்த வீடியோ காண்பிச்சிருந்தோம். அது வந்து இதோட கொஞ்சம் வெடியா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல தான் எங்களுக்கு பெஸ்ட் முதல் ஒரு 100ஆண்டு ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க கலந்து கொள்ளும் போது அப்படி ஒரு இதா இருந்தது எங்களுக்கு. என்ன ரோட்டல் போகல சும்மா நார்மலா பார்த்துட்டு போய் போனோம். அதுல அங்க இறங்கி நாங்க செய்யக்குள்ள மேல சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். இந்த மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலயம் ஒரு வகையில சந்தோஷம் தான். என்னன்னா இப்ப 100ஆண்டு விழான்னு சொல்லி ஒரு நாள் ஃபங்க்ஷன்ல இவங்க முடிஞ்சிடும். நாங்க வீடியோ மூலம் அவங்களுக்கு காலங்காலமா அவங்களுக்கு ஞாபகமா வச்சுப்போம். அதுதான் ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க மட்டக்களப்பு மாங்காடு சரஸ்வதி மகா வித்தியாலயத்தோட 100ஆண்டு விழா வந்து எப்படி இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல எக்கச்சக்கமான ஏராளமான சொந்தங்கள் வந்து மாங்காடு ஊரை சேர்ந்தவங்களா இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுல வந்து இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் இது தெரியாமலும் இன்னும் நிறைய மாங்காடு உறவுகள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு நல்லா வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களால கலந்து கொள்ள முடியாட்டியும் இதாவது பார்த்தாச்சும் அவங்க வந்து சந்தோஷப்படணும். உண்மையில் அதாவது இப்போ எங்களோட இப்போ சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வர முடியாத சிச்சுவேஷனில் இருப்பாங்க. இப்போ அவங்க இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு இந்த நிகழ்வுகளை பார்க்கல வந்து ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு. என்னோட சொன்னா பாருங்க நிறைய ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் வந்து நாங்கள் ஒருத்தர் தான் சந்திச்சோம். அப்படி அதாவது இதுக்காக வேண்டிய கட்டாரில் இருந்து வந்திருக்காரு. இன்னொரு பெட்ச் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அண்ணன் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்களோட பெட்ச் பேரில். அதே மாதிரி இங்கே எல்லாம் வந்து கலை நிகழ்வு அப்படின்னு சொல்லி எல்லாம் வேறு வித்தியாசமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி சொல்கிறது சந்தோஷம் எங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லை. ஓகே மக்கள், இப்போ இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த காணொலி வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காண்பிச்சிருந்தாலும் சொன்னாங்க பேசியிருந்தாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே.